வாங்க இப்ப நம்ம ஸ்டூடெண்டோட நம்மளுடைய எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத நம்ம லைவாவே பாத்துருவோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாரு பட்டர்ஃப்ளை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டூடெண்ட் போடுறது எல்லாமே நீங்க லைவா பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்தவங்கலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 20 days அவ்வளோதான். அதுக்குள்ளேயே அவங்க பிளவுஸ் போடுறது செம்மையா இருக்கு. எவ்ரி வீக்லி மண்டே வந்து மார்னிங் 11 o'clock உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்க ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ட்ரிச்சி நிஷா அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருப்பேன். அதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எவ்ரி வீக்லி வந்து மண்டே மார்னிங் 11 o'clock உங்களுக்கு ஒரு ஆரி கிளாஸோட கிளாஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பத்தி சொல்ல போறோம்ப்பா, எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டாண்டுப்பா, ஸ்டாண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டாதான் நமக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும், ஏன்னா ஆடாம இருக்கும் இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு ஃப்ரேம். ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, நமக்கு கடையில கொடுப்பாங்க. இதுல வந்து நம்ம நாடா என்ன பண்ணணும், நாடான்னு கேட்டு வாங்கி நம்ம இதுல நல்ல கிரிப்பா சுத்திக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் பாபின் கிளாத்து, பாபின் கிளாத் இந்த துணிக்கு தேவையானது ஒரு 1 மீட்டர் நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நீடில்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா நமக்கு நிறைய நீடில்ஸ் நம்ம கொடுப்பாங்க, நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நமக்கு அயன் நீடில்ப்பா. அயன் நீடில் இப்படிதான் இருக்கும். இங்க நல்லா கொஞ்சம் நல்லா இது பஃபி மாதிரி வந்து கீழே கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் துலிப் நீடில் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பீட்ஸ் நீடில். பீட்ஸ் நீடில் எப்படின்னா இங்க பாருங்க மெலிசா இருக்கும், இங்க வந்து நம்ம பீட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும்பா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமானது சுகர் பீட், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டியது. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பிளவுஸ் போடணும்னாலுமே சுகர் பீட் இல்லாம நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இதுலயே சுகர் பீடு மாதிரியே இருக்கும் 1 ml, இந்த மாதிரி 1 ml இருக்கும். அதுக்கப்புறம் 2 ml 3 ml 4 ml 5 ml வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வீட் பீடு, அதாவது கோதுமை எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் ரைஸ் பீடும், ரைஸ் நம்ம அரிசி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே இருக்கும். இது வந்து டியூப்புப்பா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து கட் பீடு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க கடையில ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்து இதுதானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன், இதுல வந்து கலர் கலர்ஸா இருக்கும், உங்களுக்கு தேவையான ஸ்டோன்ஸை நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஜம்கி, இதுவும் அந்த மாதிரி தான் கலர்ஸ் கலர்ஸா இருக்கும், அதையும் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கிளாஸ் பீட். கிளாஸ் பீட்லயும் நமக்கு தேவையான எல்லா இடத்துல சுகர் பீட் பதிலாவே நம்ம கிளாஸ் பீட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல கலர் கலரா நீங்க எதையாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டு, நமக்கு முக்கியமானது ஜரி த்ரெட்டு. அதுலதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் போட்டு. அதே மாதிரி சில்க் த்ரெட்டு, ஓகேங்களா. கட்டர் ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மார்க் பண்றதுக்கு மார்க்கரு. இது வந்து மிரர் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், மிரரிங் ஒர்க்கு. இது வந்து ஜல்தோசி. நம்ம இது வந்து டோரா த்ரெட். இது வந்து நம்ம வந்து பிளவுஸ் போடும்போது நம்ம இந்த த்ரெட் வச்சுதான் நம்ம வந்து போடுவோம். ஜரி த்ரெட் மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். டோரா த்ரெட் வச்சு போடும்போது நமக்கு பீட்ஸ் வந்து தனித்தனியா போகாம ஒன்னா இருக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம்ப்பா. அதுக்கப்புறம் இது நீடில்ஸ். இது வந்து காயின்பா. இவ்வளவுதான் இப்போதைக்கு. ஒரு ஸ்கேல் பென்சில் எல்லாமே பேசிக்கா கொடுத்துருவோம். இது வந்து கம்மு எல்லாத்துக்குமே தேவைப்படும். நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க்கா இருக்கட்டும், மிரர் ஒர்க்கா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு இது பண்ணாலுமே நமக்கு தேவைப்படும். அதனால இப்போதைக்கு நமக்கு பேசிக்காவே நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாருமே ரெடியா வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கிளாஸும் போடும்போது நான் என்ன சொல்ல போறோம் அப்படின்றத நீங்க கவனிச்சுட்டு வாங்க. இந்த கிளாஸ் வந்து ஒரு 20-25 டேஸ்க்குள்ள நீங்க ஒரு ஆரி கிளாஸை கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால நீங்க இதை கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் சூப்பரா நீங்களே ஒரு டிசைனரா ஆவீங்க. கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஆரி ஒர்க்கு தச்சு மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்தேன், நான் சேனல்ல பார்த்தேன் மேம், நான் கத்துக்கிட்டேன்,
இன்னும் நிறைய செய்யறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க வருவீங்க. இது எல்லாமே ஓகேவாப்பா? நான் என்னடா ஆரி எம்ப்ராய்டிங் சொல்லிட்டு வெறும் ஆரி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. எம்ப்ராய்டிங் வந்து நம்ம ஆரி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது எங்க ஸ்டூடெண்டோட ஒரு நோட் புக்பா. அவங்க வந்து அழகா டேட் போட்டு என்னன்னைக்கு அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் பேனா வாங்கிக்கோங்க. மேல ஆரி ஒரு கிளாஸ்ன்னு போட்டுட்டு கீழே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செயின் ஸ்டிச் வந்து நீங்க சரி த்ரெட்ல தான்ப்பா போடணும். ஃபர்ஸ்ட் அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அப் டு டவுன், டவுன் டு அப்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்துட்டு அதுவும் அயன் நீடில் தான். அதுக்கும் அதே மாதிரி எப்படி சரிக்கு போட்டிங்களோ அதே மாதிரி சில்க்குக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஷேப் போடுங்க. நீங்க எந்த கிளாஸ் எங்க போனாலும் சரி, இந்த பேசிக் இல்லாம உங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 ஸ்டிச்சஸ் மேல சொல்லி கொடுக்குறேன். அதை டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க டிசைன் பண்ணலாம். இதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ப்ளவுஸ் ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதை கற்றுட்டு இப்போ எந்த அளவுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்காங்கன்றதையும் நான் வீடியோ நிறைய கொடுப்பேன். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஒன்றும் தெரியாத வந்தவங்க தான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ டேலண்ட் வளர்த்துருக்காங்க. ஏன்னா ஃபாலோஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். வாங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட நம்மளுடைய எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம லைவாகவே பார்த்துருவோம். இவங்க வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க. லேட்டா தான் வந்தாங்க. 20 டேஸா? ஓகேப்பா. இவங்களும் லேட்டா தான் வந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்ப நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இப்ப நம்ம உள்ள பார்த்துட்டு வருவோம். மணிமாரதி நீங்க எல்லாம் போட்டுட்டீங்களா? பேக் சைடுக்கா? இது வேற யார் நல்லா போட்டிருக்கான்னு பார்ப்போம். காயத்ரி கொஞ்சம் இதை காமிடு. இது 20 டேஸ் இருக்குமாடா? வந்து 20 டேஸ்க்குள்ள இதை போட்டது தானே? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாரு. பட்டர்ஃப்ளை வந்து செம்மையா இருக்கு. ட்ரேசிங் பேப்பர் வச்சே நான் முடிச்சிட்டேன். ஸோ
ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டூடெண்ட் போடுறது எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்தவங்கலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் அவ்வளோதான். அதுக்குள்ளேயே அவங்க ப்ளவுஸ் போடுறது செம்மையாக இருக்குது. இன்னும் அவங்க ஃபினிஷிங் பண்ணலை, கிளாஸ் இன்னும் முடியல. அவங்க முடியறதுக்குள்ள நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே. இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல ஆரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, ஃப்ரேம் எப்படி செட் பண்ணணும், நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்க என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போட போறீங்க, அது எல்லாமே டீட்டெயில்ஸா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி வீக்லி மண்டே வந்து மார்னிங் 11 o'clock உங்களுக்கு வீடியோ வந்துரும். நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சூப்பரா கத்துக்கலாம். தேங்க்யூ.